போக்குவரத்து துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கணும், மின்சாரத்துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கணும். தம்பி ஆட்டம் போடாத, ஆட்டம் போட்டா இருக்கிறவன் தெரியாது. தம்பி திரு ஸ்டாலின் உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு, மயங்கிறாத. ஏற்கனவே உனக்கு நெஞ்ச பொழந்துட்டாங்க, நெஞ்ச பொழந்துட்டாங்க. 453 நாள் சிறையில் இருந்திருக்கிற இத்தனை திமுக காரர் இருக்கும் போது ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இப்படி இந்த கொள்ளையில அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. போன தேர்தல்ல போலி கொலுசு நம்முடைய பெண்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுட்ட. இந்த முறை எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது, எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இவருக்கு எந்த இலாக்கா கொடுத்தாலும் அந்த இலாக்கால ஊழல் செய்வதுதான் தொடர்கதை. எந்த இலாக்கா கொடுத்தாலும் எல்லாமே இலாக்காவை சிறப்பாக நடத்த வேண்டும் எண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கின்ற எம்எல்ஏ மட்டும் அதுல என்னென்னலாம் ஆட்டை போடணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நபர் தான் இவர். இதுல மக்களுக்கு தேவையான உதவி செய்யலாம்லாம் எண்ணம் கிடையாது. இன்றைக்கு போக்குவரத்து துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கணும், மின்சாரத்துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கணும். அதே போல கலால் அதுல கொடுத்தா என்ன முறைகேடு செய்யும். இப்படி எந்த இலாக்கா கொடுத்தாலும் அந்த இலாக்காவிலே கொள்ளையடிக்கின்றவர் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற நபர். யாரு சொல்லுங்க, நல்லா மனப்பாடமா வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு மின்சாரத்துறையிலே இன்றைக்கு இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிலுவிலே இருக்கின்றது. போக்குவரத்து துறையிலே பணி வழங்கி அதில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு நிலுவிலே இருக்கின்றது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்வது நிலுவிலே இருக்கிறது. தம்பி ஆட்டம் போடாத, ஆட்டம் போட்டா இருக்கிறவன் தெரியாது. தம்பி திரு ஸ்டாலின் உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு, மயங்கிறாத. ஏற்கனவே உனக்கு நெஞ்ச பொழந்துட்டாங்க. 453 நாள் சிறையில் இருந்திருக்கிற, மறந்து விடாத. உன்னை யாரு காப்பாற்ற மாட்டாங்க. இத்தனை திமுக காரர் இருக்கும் போது ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இப்படி இந்த கொள்ளையில அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. சிந்தித்து பாரு, வாழ்க்கையை தொலைச்சிடாத, வாழ்க்கைய தொலைச்சிடாத. ஏன்னா இந்த கொங்கு நாடு என்பது ஒரு செல்வாக்கு மிக்க நாடு. கொங்கு நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக பிறந்த மக்கள், நாட்டுக்கு உழைத்த மக்கள், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிறந்த மண் கொங்கு நாட்டு மண்ணில் பிறந்த மக்கள். அப்படி இந்த மண்ணிலே பிறந்தவர் தீய எண்ணம் கொண்டு தீயவர்களோடு சேர்ந்து தீயவை செய்யாத, செஞ்சிட்ட. இனிமேல் மேலும் நீ அவளுக்கு துணை நின்றதால் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, நடு ரோட்ல விட்டுருவாங்க. இங்க இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும், கரூர் இருந்த திரு கே.சி. பழனிசாமியுடைய நிலைமை என்ன. அவரோடைய இவர் செல்வாக்கா வாழ்ந்தாரு, அவர் உழைத்து வாழ்ந்தார், சம்பாதிச்சார் சொந்தமா. அவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. நீ எப்படி வந்தீங்க நாட்டு மக்களுக்கு தெரியும், கரூர் மக்களுக்கு தெரியும். போன தேர்தல்ல போலி கொலுசு நம்முடைய பெண்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுட்ட. இந்த முறை
எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் உங்களது, அவரது அல்ல. உங்க ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கிறார். ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி, அவ்வளவுதான் அவருடைய வேலை. ஏன்னா தேர்தல் விதிமுறை இருக்குது, அதனால சில மறைத்து பேசுறேன், புரிஞ்சுக்குங்க. இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா கரூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும், கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற யுத்தம். தமிழ்நாட்டின் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம் தலைக்க வேண்டும், ஓங்க வேண்டும், மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இதற்கு நீங்கள் இந்த தேர்தலை எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். அப்புறம் நாமெல்லாம் விவசாயி, நான் விவசாயி, இங்க இருக்கிற பல பேர் விவசாயம் இருக்கிறீங்க. நாம ஆடு மாடு தான் பட்டியல் அடைப்போம், ஆடு மாடு தான். ஆனா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, மக்களையும் ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்டார். மக்களையும் பட்டியல் கொண்டு அடைக்கிறான், பட்டியலை கொண்டு போய் அடைக்கிறான். நியாயமா? இதுக்கா ஜனநாயக நாடு? இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு மக்களை கவர்ச்சிகரமா பேசி ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல பட்டியலை அடைக்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா? இதை வேடிக்கை பார்த்து கொடுக்கின்ற அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டால் அவருடைய பதவிக்கு யாரும் பொறுப்பல்ல. அவரெல்லாம் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள். சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த திமுக கட்சி உங்களை காப்பாத்தாது. இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி காப்பாற்ற மாட்டாரு. திரு செந்தில் பாலாஜி 453 நாள் சிறையில் இருந்துட்டு தான் வெளியில் வந்திருக்காரு. அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. அண்ணா திமுக கட்சிக்காரன் மீதோ கூட்டணி கட்சிக்காரன் மீதோ தவறாக பொய்யான வழக்கு பதிவு செஞ்சால் உங்களை சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சும்மா வாயில சொல்ற நினைச்சுக்காத. உங்க பதவியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உண்மைக்கு புறமா நடந்தா, பொய் வழக்கு போட்டா, இல்லது திமுகவுக்கு சாதகமா தேர்தலிலே நீங்கள் நடந்து கொண்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கைக்கு உட்படுத்துவார்கள். மணல் கொள்ள நடந்ததில்ல. நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த மணல் கொள்ளை பற்றி தெளிவா பேசினார். நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னமோ திமுக ஆட்சி இருக்குது, இந்த மணல் கொள்ளையை அதிகாரிகளும் துணை நின்றுக்கிறாங்க, அதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கு. தம்பி, சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக எங்கெங்க மணல் அள்ளப்படுது, எந்தெந்த லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுடைய எண் முழுவதும் பதிவாகிருக்குது. ஆகவே அண்ணா திமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட்டில் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட நீதியாக எடுக்கப்பட்டு இந்த மண கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களோடு அறிவிச்சவர் விஜயபாஸ்கர் அவர்கள் சம்பவ இடத்துக்கு போறாங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? வருவாய்த்துறைக்கு தெரியாதா?
இவள் கொள்ளையடிப்பது ஆயிரக்கணக்கான லோடு ஒரு நாளைக்கு காவிரி ஆற்று மணல் இன்றைக்கு மாபியா கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கொள்ளையெல்லாம் கண்டுகொள்ளாம இருந்தாங்கல்ல. அதிமுக சார்ந்த மாவட்ட திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு புகார் கொடுத்தார். அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மலரும், சட்ட நீதியாக அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருப்பார். அழகான பாடல். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அன்றைக்கு தெய்வ சக்தி உள்ள நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடியிருக்கார். திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அன்றைக்கு பாடிய பாடல். ஆனா அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. இன்றைய காலம் திருடனா பார்த்து திருண்டாவிட்டால் திருடனை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்போம். அது மட்டுமல்ல, என்றைக்கும் தர்மம் நீதி உண்மை, என்றைக்கும் தர்மம் நீதி உண்மை வென்றே தீரும்.